இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ். உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க. குடும்பத்துல எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் ஆரம்பிச்சு இந்த ஜூன் மந்தோட 1 இயர் ஆகுது. அந்த 1 இயர் அனிவர்சரி வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறோம். அதுக்காக வந்து சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த ஆஃபர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நான் சக்ஸஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன்னா உங்களோட சப்போர்ட்டு தான். ஒவ்வொரு புது ப்ராடக்ட் போடும் போதும் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்மளோடதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் தான் போட்டிருக்கிறோம். எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருள் வச்சு தான் நான் செஞ்சுட்ருக்கிறேன். அந்த நம்பிக்கையில் நீங்கள் எல்லாருமே வாங்குறீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் வாங்கினா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லியே வந்து நிறைய பேர் வந்து வாங்க வரீங்க. என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ ஆஃபர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆஃபர்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து நல்ல குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா அதனால வாங்கலை, சூப்பராக இருக்குது எல்லாமே. ஃபஸ்ட் ஆஃபர் பார்த்திங்கன்னா 1500க்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பாக்ஸாக இருக்குது. இதில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வச்சுட்டு நல்லா இந்த மூடி வச்சிட்டோன்னா நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. 2000 மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த பாக்ஸ் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ரீமியம் குவாலிட்டி தான். மேலே ஒரு ஹேண்டிலோடு இருக்குது இந்த பாக்ஸை. இந்த பாக்ஸ் நம்ம வந்து எங்கேயாவது டூருக்கு எதாவது போகும்போது சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம செஞ்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஏர் டைட்டானது ஒரு பாக்ஸ் இது. அப்புறம் ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் ரொம்ப எனக்கு பிடிச்சது, 3000க்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த டின்னர் செட் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த டின்னர் செட்டில் பார்த்திங்கன்னா பிளேட்டில் இட்லி, தோசை, சாம்பார், சட்னி, ஒரு வடை, ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கு ப்ளஸ் தண்ணி, இது எல்லாமே வந்து ஒரு செட்டாக இருக்குது. டின்னர் செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆஃபர் ஜூன் 30 வரைக்கும் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர்லாம் நல்லா இருக்குதா. இன்னொரு பெரிய ஆஃபர் என்னென்னா, ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. கிஃப்ட் எல்லாம் நல்லா இருக்குதா. எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான். சும்மா ஏனாதானெலாம் கொடுக்கணும்னு கிடையாது. அதனால் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து நான் ஃபுல்லாக பாரிஸுக்கு போய் அலைஞ்சு தெரிஞ்சு நான் வாங்கினது. கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபர்ஸை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஏய், சூப்பராக கலக்கிட்டீங்கடா. இந்த பூ வாங்கியாச்சா? எத்தனை மணிக்கு தானே இது வந்தீங்க எல்லாரும்? சண்டே எத்தனை மணிக்கு வந்தீங்க? 4 மணிக்கு வந்தீங்களா? நேற்று நாங்கள் வரல. நேற்று ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லீவில் ஒரு கல்யாணத்துக்காக நாங்கள் வெளியே போயிட்டோம். பிள்ளைங்கள்ட்ட வந்து பணம் கொடுத்து நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதெல்லாம் வந்து பிள்ளைங்களாக செஞ்சது. சூப்பரா இருக்குடா. கலக்கிருக்கீங்க. நல்லா இருக்காவா? செமையா இருக்குது. அப்படியா? யார் வந்தா? அது மேல செவுத்து மேல எல்லாம் ஒட்டிருக்கீங்கடா. செமையா இருக்குது. மலை மாதிரி தொங்குதுடா. பாத்துடா பாரு, மலை சாரல் மாதிரி மேல இருந்து கொட்டுதுடா. அதுமா இங்க பாரு, மேல இருந்து என்ன வருது பாரு. மேல பாரு, மேல பாரு. பலூனா? சூப்பர். பக்கத்துல
பக்கத்துல ஆமா அதுதான் ஃபர்ஸ்ட். எப்படி இந்த பிடி பாபா. ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர் சூப்பர் சூப்பர். அம்மா 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 எடுக்கவா? இப்ப மட்டும் வருது. அம்மா அம்மா Happy first year anniversary Devama. Mama. Mama. Tata. Thank you Baba. Tata. Thank you. Thank you. Mama. போதும். போதும். சூப்பரா இருக்கு. சரிங்க. நீதாங்க. Thank you. என்னடா நடக்குது? ஓகேடா. Thank you அஜ்மா. வந்தீங்களோட இந்த நாளை சிறப்பிச்சு கொடுத்தமைக்கு நன்றி உங்க ரெண்டு பேருக்கும். அவர் ஆதி வந்து சீஃப் கெஸ்ட். அவர் பரவாயில்லை. Thank you. ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வேணா. இவங்க ரொம்ப ரொம்ப சீரியஸ் முதல்ல இருந்து வந்துட்டு ஜெயா ஆரம்பிச்ச மறுநாள் இருந்து வந்துட்டா. ஆலினாள் பேரு ஆலினாள். சுதா. தேங்க்யூ சுதா. தேங்க்யூடா. தேங்க்யூ. தேங்க்யூடா. நைலா சுகன்யா சுகன்யா. தேங்க்யூடா. எங்க பேர் ராதிகா. காமாட்சி. எங்க இதுல வந்து இருக்கிறதே குட்டி பிள்ளைங்க தான். நம்மளோட ஹேமாஸ் கிச்சன் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வர்றதுக்கு வந்து நாங்கள் மட்டும் காரணம் கிடையாது, நீங்கள் ஒவ்வொருத்தருமே காரணம். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வீட்டு தன்னோட வேலையாக நினச்சி எல்லாருமே இது வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்க. எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து இத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு முத்து மாதிரி தான். அவ்வளோ தனிப்பட்ட முறையில் அவ்வளோ இதாக வேலை பார்ப்பாங்க. நல்ல ஹார்ட் ஒர்க்கர் எல்லாருமே. சொந்த தன்னோட வேலையாக நினச்சி எல்லாருமே செய்வாங்க. இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அப்படின்லாம் யாருமே நினைக்க மாட்டீங்க. இந்த அளவுக்கு எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம சேர்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூடா. அடுத்த வருஷம் வந்து நம்ம வந்து இந்த நாளை வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அடுத்த ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம். சரியா? ஓகேயா? ஒரே அந்த ரொம்ப விழுந்துருச்சு. இந்தாடாமா அப்படியே கொண்டு போய் கொடு. இங்கே அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சுங்க. பை சொல்லல. பை சொல்லு. பை பை எல்லாருக்கும் பை. பை சொல்லு. விகாஷ் நீ பை சொல்லு. பை. மேலே தங்கமே போயிட்டாங்க. சரியா? பை பை சொல்லு. பை பை பா. பை சரி இப்படி எப்படியோ ஒரு வருஷம் வந்துட்டோம். ஆனா இங்க வேலைக்கு வரும்போது இவ்வளவு ஜாலியா இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆனா இங்க வந்து ஒரு ஃபேமிலியாவே ஆயிட்டோம். ஆமா, வந்து ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லதோ கெட்டதோ மேடம் தப்பா செஞ்சாலும் ஒரு நேரம் திட்டினாலும் மறு நிமிஷமே வந்து என்னப்பா சரியாயிடுச்சான்னு தட்டி கொடுத்துட்டு போறாங்க. அது வரைக்கும் எங்க நாங்க பர்த்டே கொண்டாடுறதுல நான் எத்தனையோ கம்பெனில வேலை செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா செலிப்ரேட் பண்ணதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி ஆனுவல் டே இதெல்லாம் புதுசா இருக்குது. எனக்கு எவ்வளவு கம்பெனில வேலை செஞ்சிருக்கோம். ஆனுவல் டே, பர்த்டே கொண்டாடுறது, அதே மாதிரி அந்த நேரம் பேசினாலும் அடுத்த செகண்ட் அதெல்லாம் மறந்துட்டு டக்குன்னு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போறோம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
இதே மாதிரி இன்னும் வரப்போற நாள்லயே எல்லாருமே சேர்ந்து எல்லாமே நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம். என்ன ஒரு மனஸ்தாபம் இருந்தாலும் மேம்கிட்ட சொன்னா அது எல்லாமே சரி பண்ணி நம்மள ஒரு நேர் வரைக்கும் கொண்டு போறாங்க. எந்த ஒரு சண்டையுமே இந்த இதுல நடக்காது. நடந்தாலும் மேம் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அது வந்து பெரிய பிளஸ் மேம் கிட்ட பார்த்தது. புதுசா நான் வேலைக்கு சேர்ந்து 6 months ஆயிருக்கு. ஆனா இது வந்து புதுசாவே தெரியல, ஒரு ஃபேமிலியா இருக்குது. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வீட்டில் கஷ்டப்படுறதை விட இங்கே சந்தோஷமா இருக்குது. மன அமைதியோட ஒரு வேலை செய்கிற மாதிரி என்ன செஞ்சாலும் எடுத்து கொடுப்பாங்க. மேடம் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எதனா ஒரு கஷ்டம் சொன்னா கூட அவங்க அந்த நிமிஷமே கட்டி பிடிச்சின்னு எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க சார். நம்ம எங்க அம்மா எல்லாம் எங்கோ இருக்காங்க, ஆனா எங்களுக்கு கிட்ட இருக்குது அம்மா மாதிரி தான் சார். அம்மா தான் சார். அந்த நேரம் என்ன கோவப்பட்டாலுமே சார் அந்த குடும்பமா சாரும் மேமுமே எங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி இருந்து கைட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும், அப்படிதான் இருக்கணும், நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தா நான் எல்லாத்தையுமே கத்துக்கிறேன். கொஞ்சம் முகம் சுழிச்சிருந்தா கூட உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு அடுத்த நிமிஷமே என்னை சிரிக்க வைப்பாங்க. அப்படி இருக்கு. வீட்டுல கூட இந்த மாதிரி இருந்தது இல்லை, என்ன டக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. வீட்டுல கூட என்ன கஷ்டமா இருக்கா அப்படின்ட்டு. இங்க வந்த உடனே எனக்கு எதுவா இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் கேட்டு மேம் உடனே நீ சிரிச்ச முகமா இரு, அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா இருப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னு வந்தா கூட ஹேர் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்காங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதேமாரி கம்மி நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. மேம் எங்களை நல்லா பார்த்துருக்காங்க. வீட்டில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் மேடம் வந்து சொல்லிட்டோம்னா சொல்லனாலனாலும் அவங்க வந்து பார்த்து நல்லபடியாக கவனிக்கிறாங்க எங்களை. மேமையும் சாரியும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நாங்கள் 15 கிலோமீட்டர்லேருந்து வரோம் சார். நான் அது அப்போ கூட அங்கே வீட்டில் இருக்க பிடிக்கல சார். எனக்கு நிஜமாவே ஒரு நாள் லீவ் போட்டு வீட்டில் இருக்கணும்னாலும் இருக்க முடிய மாட்டேங்குது. யாருக்குமே முடியாது. நீங்கள் வந்துடணும், வந்து மேடமை பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது. நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து நல்லா ஜாலியாக இருக்க விட்டுருவோம் சார். இந்த பிள்ளைங்களை யாரோ ஒருத்தர் கூட நிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எப்படியா நியூஸ் வந்துடும். நான் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி உனக்கு என்ன பிரச்சனை, இங்கே வரதுனால யார் ஏதாவது சொல்றாங்களா வைக்கிறாங்களா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு நான் மறுநாள் வர வச்சிருவேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு காலையிலேருந்து இப்போ நான் வந்தோடனே பார்த்துருவேன், யார் இப்படி இருந்தாலும் பார்த்துருவேன். யாராவது முகம் ஃபோன் இருந்தாலும் நான் வீட்டுக்கு இங்கே வச்சு பேச முடியாட்டாலும் நான் வீட்டுக்கு போய் நான் தனிப்பட்ட முறையில் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், என்ன பிரச்சனைடா உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டு நான் சரி பண்ணிருக்கேன். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஃபோன் பண்ணிட்டு எனக்கு மேடம் ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து எங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க? 15 கிலோமீட்டர்ல இருந்து வராங்க. நான் 3 பஸ் ஏறியா, 3 பஸ் ஏறி ஃபர்ஸ்ட் இங்க பக்கத்துல தான் இருந்தாங்க. இப்ப வந்து இங்க அங்க மாத்தி போயிட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் 11 மணிக்கு தான் வருவாங்க, வந்து சேருவாங்க. அப்படியே அவசர அவசரமா ஓடி வருவாங்க. அவங்க நின்றுட்டாங்க, வேற இடத்துக்கு போனா நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி ஓடி வந்துட்டாங்க. அவங்க அங்க இருந்து டெய்லி வந்துட்டு போறாங்க. அது மாதிரி பிள்ளைங்கள்ட்டே சொல்லியிருக்கேன், யாரும் நிக்க கூடாது, வந்துட்டீங்கன்னா இங்கதான் இருக்கணும், எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்கேன் பிள்ளைங்களை. அன்பால கட்டி போட்டாங்க. எல்லாருமே இத்தனை பேர் இருந்தாலுமே எனக்கு வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தான். எனக்கு எங்க வீட்டு பிள்ளைங்க தான் அவங்க எல்லாருமே. உங்க எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப